இன்றைக்கி வெங்காயமே சேர்த்தாமல் ஒரு தக்காளி சட்னி பண்ணலாமாங்க. இது எல்லா விதமான தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ராகி தோசை கூட இதை வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை பண்ணுறதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, இது 3ஐயும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 3லேருந்து 4 தக்காளி பழம் போடலாம். உங்களோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அது ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடணுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போயிடணும். கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கலாம், புளி அதிகம் வேண்டாம். கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கடுத்து தான் மிளகாய் தூள், இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துறேன், ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீரகம் அண்ட் நம்ம முதல்லையே வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் தாளித்து கொட்டிட வேண்டியதாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.